இந்த பொடி இட்லி பண்ணுறதுக்காக நான் ஒரு பெரிய கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயும் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் நல்லா வாசமாகவும் இருக்கும் சேர்த்திங்கன்னா. அதனால் கண்டிப்பாக நெய்யை மிஸ் பண்ணிடாதீங்க, இதில் சேர்த்து பண்ணுங்கள். இப்போ எண்ணெய் வந்து லைட்டாக சூடானதும் நாம் 1/4 டீஸ்பூனுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து ஒரு நிமிஷம் லைட்டாக வறுத்த பிறகு நாம் ஒரு 2 வரமிளகாயை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் கிள்ளி போட்டு தான் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து அப்படியே டைரெக்டாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கிள்ளி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் காரம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ இது எல்லாம் வதக்கின பிறகு நாம் ஒரு 3 இட்லியை வந்து 1 இன்ச்சு சைஸுக்கு ஒரு க்யூப் மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி பாருங்கள், இந்த சைஸுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மினி இட்லி இருக்குது இல்லைங்களா, அதை கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நான் நார்மல் இட்லி தான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ இதில் கடாயில் சேர்த்துட்டு நல்லா இந்த நெய்யிலும் எண்ணெயிலையும் வந்து நல்லா நம்ம வறுத்துக்கலாம். எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு நெய்யில் வந்து வறுக்கும் போதே வந்து நல்ல ஒரு ஸ்மெல் வந்து உங்களுக்கு வரும், அந்த இட்லி வந்து குக் ஆகிற ஸ்மெல்லு. ஸோ இதில் வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வறுத்த பிறகு நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு இட்லி பொடியை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பையும் நாம் இதில் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள் இட்லி பொடி வந்து அவ்வளோ காரம் இருக்காது, கொஞ்சம் நாங்கள் காரம் கம்மியாக தான் நீங்கள் இட்லி பொடி பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து 1 டீஸ்பூனுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காரமும் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த பொடி இட்லி வந்து கலரும் வந்து உங்களுக்கு நல்லா கொடுக்கும். என்னோடய இட்லி பொடி வந்து கொஞ்சம் காரமானது. அதே மாதிரி நான் ஏற்கனவே காஷ்மீரி சில்லிலாம் வந்து சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து எந்த மிளகாய் தூளும் இதில் நான் சேர்க்கலை. இட்லி பொடி சேர்த்த பிறகு நம்ம நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறிக்கலாம். ஸோ அந்த இட்லி பொடி வந்து இட்லியில் வந்து நல்லா ஒட்டிக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பிறகு ஒரு டீஸ்பூனுக்கு நெய்யை வந்து சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறிக்கோங்க. ஸோ இந்த கடைசியாக வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நெய் சேர்க்குறது வந்து ஒரு நல்ல இட்லிக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டும் வாசமும் கொடுக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நெய் போட்டு கிளறின உடனே அவ்வளோதாங்க, நம்முடைய சூப்பரான பொடி இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நாம் இதை இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு பரிமாற போகிறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராகவும் எவ்வளோ சிம்பிளாகவும் நம்முடைய பொடி இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த இட்லி உப்புமா செய்கிறதுக்காக நான் ஒரு 6 இட்லி வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அதை வந்து நாம் சின்னதாக கட் பண்ணியும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் செய்கிற மாதிரி நல்லா கையிலே வந்து நல்லா உதிர்த்து எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா உதிர்த்த பிறகு இதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய கடாயில் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து நல்லாயிருக்கும் இதுக்கு, அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பிறகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கடுகு, 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு, 3/4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எல்லாமே சேர்த்து பருப்புங்க பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பருப்புங்க ஓரளவு பொன்னிறமாக ஆன பிறகு கை நிறைய கருவேப்பிலை, 1/2 இன்ச்சு இஞ்சி, 3 பல்லு மலைப்பூண்டு, அப்புறம் 2 பச்சை மிளகாய் எல்லாம் தூளாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஸோ அது எல்லாத்தையும் தூளாக நறுக்கினது நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கினா போதும். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்ல தூளாக நறுக்கி இருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் கேரட்டையும் வந்து சின்னதாக நறுக்கி எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதையும் நம்ம சேர்த்து ஒரு கிளறிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம். ஸோ கேரட்டும் வெங்காயமும் ஓரளவு வதங்கின பிறகு நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு
பச்சை பட்டாணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது நான் வந்து ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் சேர்த்துன்றதுனால கொஞ்சம் லேட்டாக சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ காய்கறிங்களாம் ஓரளவு நல்லா வதங்கட்டும். காய்கறிங்களாம் வதங்கின பிறகு நாம் ஒரு சின்ன சைஸு தக்காளியை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துட்டுருக்கேன். அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. பட் எனக்கு சேர்த்தா பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இது பியூர்லி ஆப்ஷனல் தான். அதே மாதிரி தக்காளி வந்து நல்ல சாஃப்டாகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்கினா போதும். பிறகு நம்ம ஒரு கால் டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூளையும் சேர்த்து ஒரு கிளறிக்கோங்க. நல்லா கிளறின பிறகு நம்ம ஏற்கனவே உதிர்த்து வச்சுருக்கிற இட்லி இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை வந்து இப்போ சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். ஸோ இதோட மசாலாலாம் நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ அந்த மசாலா அப்புறம் இந்த மஞ்சத்தூள் கலரு வந்து எல்லா இட்லிலாம் படுற மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இட்லி வந்து இட்லி கலராகவே இருக்கணும், ஒயிட்டாகவே இருக்கணும், மஞ்சள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மஞ்சளையும் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ சேர்த்தா கொஞ்சம் நல்ல வாசமாகவும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இட்லி வந்து மசாலாவில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுடைய இட்லி உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு நெய்யை வந்து சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இது வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா நீங்கள் பரிமாறும்போது நல்ல ஒரு ஸ்மெல்லு வரும், நல்ல வாசமாக இருக்கும். அதனால தான் நான் அதை சேர்த்துருக்கேன். இது வந்து சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது, பியூர்லி ஆப்ஷனல் தான். அதே மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் வந்து நீங்கள் கிள்ளி போட்டு ஒரு கிளறிட்டு நீங்கள் பரிமாற வேண்டியது தான். அவ்வளோதாங்க. பாருங்கள், நம்ம பண்ணின இட்லி உப்புமா எவ்வளோ சூப்பராகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே மாதிரி இதில் உங்களுக்கு வேண்டிய காய்கறிகளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். குடமிளகாலாம் சேர்த்து போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல கலர்ஃபுல்லாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் காய்கறிகள்லாம் தவிர்த்து வெறுமனே கூட நீங்கள் இந்த இட்லி உப்புமாவை செய்யலாம். இந்த இட்லி பக்கோடா பண்ணுறதுக்காக மீதமான ஒரு 5 இட்லி வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து இந்த மாதிரி உதிரியாக சின்ன பிச்சு போட்டிருக்கேன் நான். இப்போ இதில் நாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளவாட்டில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து நாம் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாயும் நல்லா நறுக்கி தூளாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 4 பல்லு பூண்டை வந்து தட்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சியும் வந்து சின்னதாக வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். பிறகு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பை வந்து லைட்டாக நசுக்கி ஆட் பண்ணிக்கலாம், பவுடராக போட வேண்டாம். பிறகு 1/2 கப்பு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 கப்புக்கு கொத்தமல்லி இலையும் கூடவே கருவேப்பிலை இலையும் வந்து சேர்த்து எல்லாத்தையும் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வெங்காயத்துலேருந்தும் நம்ம மீதமான இட்லியிலேருந்துமே வந்து லைட்டாக தண்ணி விடும். அதை வந்து நல்லா பிசையாமல் ஓரளவு கொஞ்சம் உதிரியாக பிசைகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் இந்த பக்கோடாவை வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் காஞ்சதும் நம்ம பக்கோடாவை வந்து போட்டு வறுக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம வந்து பக்கோடா வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காம ஓரளவு லைட்டாக அழுத்தி நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கோடாவாக போட்டு வறுக்க ஆரம்பிங்க. எல்லாம் நிறைய போட்டு வறுக்க வேண்டாம். ஒரு 5லேருந்து ஒரு 6 உருண்டைகளை சின்ன உருண்டையாக ஆக்கி மட்டும் நீங்கள் போட்டு வறுத்து எடுக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து நீங்கள் லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ எல்லா சைடும் வந்து நல்லா பொன்னிறமாக ஆகிற மாதிரி இருக்கணும் இல்லையா, அதுக்காக 3 நிமிஷம் இல்லை ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி விட்டுக்கோங்க. நீங்கள் அதே மாதிரி வறுக்கிறது வந்து எண்ணெய் வந்து ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. ரொம்ப ஹை வேண்டாம், ஏன்னா டக்குன்னு கருப்பாயிடும். ஸோ அதனால் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்ல பொன்னிறமாக ஆகிடுச்சு. ஸோ நல்ல வறுத்த பக்கோடாங்களை வந்து நம்ம எண்ணெயை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நாம் மற்ற இட்லி இருக்கு இல்லைங்களா, இட்லி பக்கோடாவையும் நம்ம போட்டுடலாம். ஸோ போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம்.
அவ்வளோதாங்க. பாருங்கள், நம்முடைய சூப்பரான ரொம்பவே சுவையான அதே சமயம் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான இட்லி பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் ஈவினிங் டிஃபனாக வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யாருமே இது மீதமான இட்லியில் செஞ்சதுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல கிறிஸ்பியாக நம்ம கார்ன்ஃப்ளவர் வேறு சேர்த்துட்டுருக்கிறதுனால நல்ல கிறிஸ்பியாக, வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள் சைடு வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும் செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மசாலா இட்லி செய்கிறதுக்காக நான் 5 மீதமான இட்லி தான் நான் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் வந்து இது புது இட்லிலையும், அதாவது ஃப்ரெஷ்ஷான இட்லிலையும் செய்யலாம். இல்லை இட்லி வந்து மீந்து போயிடுச்சு அப்படின்னாலும் அதுலேயும் நீங்கள் செய்யலாம். அதை வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், சின்ன சின்னதாக எல்லாத்தையும் நான் கட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சின்னதாக இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் சைஸ் இல்லாமல் ஓரளவு கொஞ்சம் மீடியம் சைஸில் ஒரு க்யூப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு பெரிய கடாயில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையுமே சேர்த்து லைட்டாக நாம் வறுத்துக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக வறுத்துக்கோங்க. பிறகு கொஞ்சம் கை நிறைய கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா நீளவாட்டில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்ல பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன், அதையும் நாம் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நான் ஓரளவு கொஞ்சம் வதக்கிக்கிறேன். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக மட்டும் வதக்கிக்கோங்க. லைட்டாக வெங்காயம் வதங்கின பிறகு நாம் 1/2 டீஸ்பூன் இஞ்சி விழுது, 1/2 டீஸ்பூன் பூண்டு விழுது அதையும் சேர்த்து இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நான் நல்லா வதக்கிக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா லைட்டாக இஞ்சி பூண்டையும் வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நான் ஒரு மீடியம் சைஸு தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து ஒரு கிளறிக்கிறேன். இப்போ வந்து பச்சை பட்டாணி இருக்குது இல்லைங்களா, ஸோ நான் வந்து ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். அதையும் வந்து நான் சேர்த்து தக்காளி மட்டும் இந்த பச்சை பட்டாணி ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ பச்சை பட்டாணி வந்து நல்லா குக் ஆகட்டும், தண்ணிலாம் விடணும்னு அவசியம் கிடையாது. இந்த தக்காளியில் இந்த வெங்காயத்தில் வர்ற அந்த சாஸ்லேருந்தே வந்து குக் ஆகிடும். இப்போ நாம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் அம்ச்சூர் பவுடர், அப்படி ட்ரை மேங்கோ பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த நாம் சேர்த்துருக்கிற எல்லா மசாலா அப்புறம் இந்த பச்சை பட்டாணி எல்லாமே வந்து நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம விட்டுருக்கிற எண்ணெய் வந்து சைடில் வர்ற மாதிரி தெரியும். இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா இந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்ல மசாலா வந்து மிக்ஸ் ஆகட்டும். இப்போவும் நீங்கள் தண்ணி விடணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும். இப்போ இந்த மசாலாலாம் ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆனதும் நாம் 1 டேபிள் ஸ்பூனுக்கு சில்லி சாஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இது சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஸ்பைசினஸ் அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் சேர்த்துருக்கேன். இதை வந்து எல்லாம் சேர்த்த பிறகு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நம்ம வந்து லைட்டாக கொத்தமல்லி இலையை தூவி விட்ட உடனே அவ்வளோதாங்க, நம்முடைய சூப்பரான மசாலா இட்லி ரெடி ஆயிடுச்சு.